இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய நேரம், காட்ஸ் டைம். நல்லா கவனித்துக்கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டுமானால் அதற்கென்று ஒரு நேரம் அல்லது காலம் அல்லது ஒரு சமயம் வைத்திருப்பார். நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எல்லாரும் அற்புதம் படுறாங்க, எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் நடக்க மாட்டேங்குது நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு நேரம் வைத்திருப்பார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானாலும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடக்க வேண்டுமானாலும் அல்லது கர்ப்பம் உருவாக வேண்டுமானாலோ உங்களுடைய தொழில் முன்னேற வேண்டும் என்றாலோ உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் அல்லது தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றாலோ அதுக்கு ஒரு நேரம் வைத்திருப்பார். God has an appropriate time to fulfill his plan in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு நேரம் வைத்து, நாம் நினைக்கிற நேரத்தில் அது நடக்காது. நாம் நினைக்கிற நேரத்தில் அது நடக்காதனால தான் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். எல்லாம் கவனித்துக்கொள்ள. ஆனால் நடக்கும். இட் வில் டெஃபினெட்லி கம் டு பாஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் தாமதிக்குது, ஏன் தாமதிக்குது? வேதம் சொல்லுகிறது, நீண்ட காலம் காத்திருக்கிறது உடலை இழைக்க போனது, விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சி. அப்போ அந்த விரும்பினது வருகிறதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருப்பார், ஒரு காலத்தை வைத்திருப்பார். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இயேசு சொன்னார், என் வேலை இன்னும். நல்ல கவனிங்க, இயேசு அங்கே தான் இருக்கிறார். ஜீசஸ் ஆல்சோ வாஸ் இன்வைட்டட். அவரும் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அங்கே தான் இருக்கிறார். அவருடைய தாயாரே வந்து சொல்கிறாங்கப்பா, திராட்சரசம் காலியாக போச்சப்பா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. நல்ல கவனிங்க. ஒருவேளை அவங்க தாய் நினச்சிருக்கலாம், அவர்கிட்ட சொன்னால் உடனே செஞ்சிருவார். Any miracle by the Lord is easy. ஆண்டவருக்கு எந்த அற்புதம்னாலும் சாதாரணமானது தான். அவருக்கு கடினமானதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தையும் தானாக செய்ய மாட்டார். நல்ல கவனிங்க. அவர் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் எது செய்யணும்னு நினைச்சாலும் தானா செய்ய மாட்டார். தேவனுடைய நேரம் எப்பமோ அப்பதான் செய்வார். God has time. எந்த காரியமாக இருந்தாலும் சரி. சில திருமணங்கள் தடைபடுகிறது,
சில திருமணங்கள் நடைபெற மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம், ஏன் தடை ஏன் நடக்க மாட்டேங்குது? சாபமா அல்லது எவ்வளோ மந்திரம் செஞ்சிட்டானா நினைக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் முழு செய்தியும் கவனிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய ஒரு வேலை உண்டு. God has a particular time to do a miracle in your life. ஆண்டவர் ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் நாம் எதிர்பார்க்கிறது மாதிரி செய்ய மாட்டார். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்வார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்வார். ஆண்டவருடைய வேலைன்னு சொல்றது நபருக்கு நபர் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேரம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஏமாறுறது மாதிரியே உங்களுக்கு தெரியும். அது ஏமாற்றம் அல்ல, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. நான் சொன்னேன், எது செய்தாலும் அவர் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டார். பிதாவுனுடைய இஷ்டத்துக்கு தான் செய்வார். ஏன்னா எந்த அற்புதம் செய்கிறதா இருந்தாலும் பிதா செய்கிறத பார்த்து தான் இவர் செய்கிறார். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். நல்ல கவனி, பியூட்டிஃபுல்லா சொல்ல. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியை செய்கிறார். அவர் எது முதல்ல அவர் செய்கிறார், அது பார்ப்பாரு, அதை அவர் செய்கிறார். பிதா செய்கிறதை அவருக்கு காமிப்பார். அது வரைக்கும் பேசாம இருப்பார். என் வேலை வரலை, அவர் காமிச்சதுக்கு அப்புறம் தான் செய்வார். வாசிப்போம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். நீங்க எதிர்பார்க்காத அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். எதிர்பார்க்காத அற்புதங்களை கர்த்தர் உங்க நல்ல கவனிக்க. எந்த அற்புதமா இருந்தாலும் சரி, அவருக்கு சாதாரண காரியம். செய்ய முடியாதனால லேட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நமக்கு தான் அது சாதாரண காரியம் இல்லை, அவருக்கு சாதாரண காரியம். எந்த காரியமா இருந்தாலும் அவருக்கு சாதாரண. கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை, நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், கூட்டம் நிறைய இருக்குது, என்ன செய்கிறது, அங்கே ஓடி திராட்சை பழத்தை வாங்கி இங்கே ஓடி திராட்சை பழத்தை வாங்கி அதில் மிஷினில் போட்டு அதில் ஜூஸ் எடுத்து கொடுக்கக்குள்ள விடிஞ்சிடும். அவருக்கு திராட்சை பழத்தையும் கொண்டு வர வேண்டாம், மிஷினில் போட்டு அரைக்க வேண்டாம், சாதாரண காரியம். அவர் என்ன செய்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. 7வது வசனத்திலிருந்து, இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். நல்ல கவனிங்க, ஜாடியில தண்ணீர் நிரப்பு சாதாரண காரியம். வாசிப்போம். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்ப காணிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். எதை கொண்டு போக சொல்றாரு? தண்ணிய. ஜாடியில் தண்ணியை நிரப்புங்க, அந்த தண்ணியை கொண்டு போய் கொடுங்கிறார். வாசிப்போம். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி தண்ணி திராட்சரசமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. தண்ணி அவர் கொடுக்க சொன்னது தண்ணி தான் போய் கொடுக்க சொல்றாரு. தண்ணியை ஜாடியில் ஊத்துங்கிறாரு, அதை கொண்டு போய் கொடுங்க. அவங்க கொடுக்கும்போது தான் பார்க்குறாங்க அது திராட்சரசமாய் மாறி இருக்கு.
வாசிப்போம். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அது அவங்க கொடுத்த திராட்சை ரசத்தை விட இது அவ்வளவு ருசியா இருந்ததா? அவங்க கொடுத்த திராட்சை ரசத்தை விட அவ்வளவு ருசியாக இருந்ததா? நீங்க எதிர்பார்க்கிற இன்பம்னு சொல்றது கொஞ்சமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத சந்தோஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. வாசிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த முதலாவது அற்புதத்தை மிராக்கிள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். நல்ல கவனிங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். But God has a specific time to do a miracle, whatever the miracle may be. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரம். இப்போ நல்ல கவனிங்க, ஒரு சிலருக்கு இம்மிடியட்டாக நடக்கும், ஒரு சிலருக்கு காலம் தாழ்த்தி நடக்கும். We may not able to understand why God's delay. அதுதான் நீங்க கர்த்தர் சொல்றார். He has a time. He has a specific or appropriate time to do miracle in the life of everyone. But that time differs from person to person. அந்த அற்புதம் நபருக்கு நபர் வித்தியாசப்படும். போகட்டும், வாசிப்போமே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12 இருந்து 16 வரை வாசிக்க கேட்போம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சுனிமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். நல்ல கவனிங்க, எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எலிசா சூனேம்ங்கிற ஊருக்கு வரும் பொழுதெல்லாம் அங்கே ஒரு பணக்காரர் வீட்டில் தங்குவார். அவங்க அவருக்குன்னே ஒரு ரூமை கட்டி அவருக்குன்னு டேபிள் போட்டு அவர் ஜோம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அவர் வந்து அங்கே தான் சாப்பிடுவார். அந்த ஊருக்கு வர்ற நேரம்லாம் அங்கே சாப்பிடுவார். அதனால எங்களை இவ்வளோ அன்பாக கவனிக்கியே, நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டியக்கா ராஜாட்ட சொல்லலாம் சொல்கிறேன், அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது காரியம் ஆகணும்னா சொல்கிறேன், ஏதாவது செய்ய வேண்டியதுக்கான்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறா, நல்ல வசதியாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே குறைவு இல்லைங்கிறா. வாசிப்போம். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். நல்ல கவனிங்க, என்ன சொல்றான் கவனிங்க. வாசிப்போம். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். நல்ல கவனிங்க, ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். இதை ஆங்கில வேதாகமத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்றது. அந்த ஆங்கில வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனா, then he said about this time, நேரம், இந்த நேரம், about this time, நேரத்தை சொல்றேன்.
நெக்ஸ்ட் இயர் யூ ஷால் எம்ப்ரேஸ் எ சைல்டு. அதாவது அடுத்த வருஷம் இதே நேரத்தில், தமிழில் அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்ப. அதுதான் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்ப. ஆங்கிலத்தில் about this time அல்லது by this time, the same time, next year you shall embrace a child. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் நீ ஒரு குழந்தைய அணைத்து கொண்டிருப்பாய். எலிசா சொல்றான் நினைக்காதீங்க. எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனமாய் சொல்கிறான். வாசிப்போம். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகி என் ஆண்டவனை உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம் சொன்னா பொய். ஆங்கிலத்தில் லைன்னு எழுதியிருக்கும். நம்முடைய பாஷையில் சொன்னால் சும்மா புருடா விடாதையா அப்படி தானே சொல்லுவோம். புருடா விடாது. ஏன் அப்படி சொல்கிறா? அவள் புருஷனுக்கு வயசாகி போச்சு. இனிமேல் எங்கள் பிள்ளை பிறக்க போகுது. அதனால பொய் சொல்லாத அப்படிங்கிறா. அபத்தம் சொல்ல வேண்டாம். வாசிப்போம். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடி சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு உற்பத்தி கால திட்டத்தில்னா நெக்ஸ்ட் இயர் அவன் சொன்னது மாதிரியே அடுத்த ஆண்டு அவன் சொன்ன இதே நேரத்தில் ஒரு குழந்தையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்போ that time was God's time in her life. நல்ல கவனிங்க. that was God's time in her life. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அடுத்த ஆண்டே இந்த குழந்தையை கொடுத்துட்டாரு. அந்த நெக்ஸ்ட் இயர் அந்த நேரம் God's time. அதுக்கு அடுத்தபடியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். The time differs from person to person சொன்னேன். நபருக்கு நபர் வித்தியாசமாக இருக்கும். இவனுக்கு சொல்கிறாரு, ஆண்டவர் தான் சொல்கிறார். அது எலிசா சொன்ன நேரம் இல்லை. அவர் வெளிப்படுத்தி சொல்கிறார், அடுத்த ஆண்டு உனக்கு இதே நேரத்தில் பிள்ளை பிறக்கும். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன். தேவனை நம்பி அவனுடைய வழிபாடு, அவனுடைய உறவு, அவனுடைய ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன். அவனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவனுடைய மனைவி எப்படிப்பட்டவளாக இருந்தால், அது யாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தின் முதல் பகுதி. ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். நல்ல கவனிங்க. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தால்னு வேதம் சொல்கிறது. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். 4வது வசனத்தின் பிற்பகுதி. ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். 75 வயசுல இந்த காரியத்தை சொல்லுகிறார். உனக்கு ஒரு சந்ததி உண்டுங்கிறாரு. குழந்தை கிடையாது. அவன் மனைவி வேதம் சொல்லுகிறது மலடியாயிருந்தாள். அவளுக்கு 65 வயசு இருக்கும். இவனுக்கு 75னா அவளுக்கு 65. குழந்தை பெறுகிற நாள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் உன் சந்ததிக்கு
இந்த தேசத்தை கொடுப்பேங்கிறாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போமே. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பான் நீ வளர்க்கிறவன் உன் பிள்ளை இல்லை. இப்போ உங்க சிறு வயசுலேருந்தே உன்ட இருந்துட்டு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிற உனக்கு பிள்ளை இல்லை, நீ வளர்க்கிறவன் அல்ல, உன் கற்ப பிறப்பு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற. வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை மாதிரி இருக்குங்கிறாரு. நம்ப முடியுமா? யாராலையும்? அவ சொன்னா பொய் சொல்லாதையான்னு. அவ சொன்னா பொய் சொல்ல. இங்க ஆபிரகாம் என்ன சொல்றான்? 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் அதை அப்படியே நம்பினான். அதை அப்படியே நம்பினான். இப்போ அவனுக்கு கர்த்தர் அந்த குழந்தையை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் நல்ல கவனிக்க, குறித்திருந்த காலத்திலே, காட்ஸ் டைம். காட்ஸ் டைம்ங்கிறது ஆபிரகாமுக்கு அந்த குழந்தையை கொடுக்கணும்னு அவர் வைத்திருந்த நேரம் அந்த நேரம் தான். 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உன் சந்ததி இப்படி இருக்குன்னு. ஆனால் ஆபிரகாமுக்கு இந்த குழந்தை பிறக்கும்போது எத்தனை வயசு தெரியுமா? 5வது வசனம், தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். 100 வயசுல பிறக்கிறான். அங்க சூனேமியாளுக்கு எலிசா சொல்றான், அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்கும், நெக்ஸ்ட் இயர். இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சந்ததி உண்டுன்னு சொல்றாரு. ஆனா அந்த குழந்தை வர்றதுக்கு 25 வருஷம் ஆயிருச்சு. It differs. God's time differs from person to person. நபருக்கு நபர் வித்தியாசம் இருக்கும். அதனால டோன்ட் பி டிஜெக்டட், டோன்ட் பி டிஸப்பாயிண்டட். இவ்வளவு வருஷம் ஆயிருச்சுதே, இனி எனக்கு இருக்குமா? இவ்வளவு வருஷம் ஆயிருச்சுது, இனி எனக்கு நடக்குமா? நீ கொஞ்சம் கூட சந்தேகப்படாத, அடுத்த ஆண்டே கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அற்புதம் நடந்துதான் தீரும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் வைத்திருக்கிறார். அவருடைய வேலைக்காக காத்திருங்க, போகட்டும். அடுத்தபடியாக இப்போ ஆண்டவருடைய வேலைங்கிற பார்ட் முடிஞ்சிருச்சு. காட்ஸ் டைம். அடுத்தபடியாக போகின்றோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நல்ல கவனிங்க. அப்போது பார்த்தது காட்ஸ் டைம் சொன்னா, காட்ஸ் அப்ரோப்ரியேட் டைம். இப்போ ஏற்ற காலம் சொல்றதுக்குன்னா காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். நல்லா தெரிஞ்சுக்கிறேன், அது அப்ரோப்ரியேட் டைம், இது அப்பாயிண்டட் டைம். ஆண்டவர் ஒரு காலம் உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்குன்னு வச்சிருப்பார். உன் வேலையில் ப்ரமோஷன் வைத்திருப்பார், உன் தொழிலில் உயர்வு வைத்திருப்பார், உன்னை குறித்த திட்டம் அல்லது தரிசனம் வைத்திருப்பார். நல்ல கவனிங்க. God has several plans in the life of people. He has a plan in one person's life and he has another plan in another person's life. ஒரு நபரிடத்து மீது ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதே நேரத்தில் இன்னொரு நபர் மீது இன்னொரு திட்டம் வச்சிருப்பாரு.
God's plan or God's vision in our life is beyond our comprehension. நல்லா கவனித்துக்கொள்ள, உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் அல்லது ஒரு தரிசனம் வைக்கிறாரா, அது உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், நீ எதிர்பார்க்காததாக இருக்கும். ஆனால் அதற்கென்று கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயா, நீ உபத்திரவப்படுத்தப்படுகிறாயா, உன்னை வெறுக்கிறாங்களா, உன்னை ஒதுக்குறாங்களா, நல்ல கவனிங்க, உனக்கு விரோதமாக செயல்படுகிறாங்களா, உன் இருதயத்துக்குள்ள ஏன் இந்த பாடு, போயிடலாமா, இந்த பாடு வேண்டாம், வேலையை விட்டு போயிடலாமா, குடும்பத்தை விட்டு போயிடலாமா, தொழிலை விட்டு போயிடலாமா, சபையை விட்டு போயிடலாமா, ஊரை விட்டே போயிடலாமா நீ நினைப்ப. எல்லாம் கவனிக்க வேண்டாம். When we are being humiliated, automatically we will have a thought to quit the place. எப்பொழுதுமே சிறுமைப்படுத்தப்படும் பொழுது அல்லது உபத்திரவப்படுத்தப்படும் பொழுது அந்த இடத்தை விட்டு போயிடலாமா, இந்த இடத்தை விட்டு போயிடலாமா, நம்முடைய இருதயத்தில் அப்படிதான். ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திரு, ஏற்ற காலத்தில் அவரே உன்னை உயர்த்தி கொண்டு வருவார். உன்னை சிறுமைப்படுத்துறவங்க, உன்னை வெறுத்தவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் செய்வார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் எதையோ ஒன்றை நீ கற்றுக்கொள்வதற்காக, நல்லா கவனிக்க வேண்டும், எதையோ ஒன்றை நீ கற்றுக்கொள்வதற்காக உன்னை ஒரு பாதையில் கொண்டு போக. அடங்கியிரு, அடங்கியிரு, நல்லா கவனிக்க வேண்டும். நான் வேலை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டேன். லீவே கொடுக்க மாட்டானுங்க. அதே நேரத்தில் கர்த்தர் என்னை வல்லமையாக வெளியே பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்தார். ஆண்டவரே, நான் வேலையை ராஜினாமா செஞ்சிடட்டுமா கேட்டேன். என் வேலை வரல, இதே வார்த்தையை சொன்னார். என் வேலை வரவில்லை. 2வது தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என் வேலை வரவில்லை என்று சொன்னார். 3வது தடவை நான் கேட்கல, அவரே அந்த வேலையை உருவாக்கி கொண்டு வந்தார். அவரே உருவாக்கி கொண்டு வந்து நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணும்படியா கர்த்தர் செய்து வெளியே கொண்டு வந்தார். 2002 வெளியே வந்த இன்னைக்கு வரைக்கும் ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களை வைத்த திட்டம், உன்னை வைத்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறியதாக. ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில் சில பாதையில் போகும் பொழுதெல்லாம் அவங்களுடைய தீமை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்ல கவனிங்க,
உங்களுக்கு தீமை செய்கிறவங்க நன்மை செய்திருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. They won't do it. தீமை செய்கிறவங்க மாறிடுவாங்க நினைக்காதீங்க, மாற மாட்டாங்க. அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களை உயர்த்தி விடுவார், உங்களை மாற்றி விடுவார், உங்களை மேன்மைப்படுத்தி விடுவார். யாரு உன்னை வெளியே விரட்டணும்னு நினைச்சாங்களோ, யாரு நீ போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களோ, யாரு உன்னை அவமானப்படுத்துறாங்களோ அவங்கள கர்த்தர் உன் காலில் வந்து விழ வைப்பார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிய, 17 வயசு தான் அவனுக்கு. ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். படிக்கலையா. ஆண்டவருக்கு படிப்பு தேவை கிடையாது, ஆண்டவருக்கு பணம் தேவை கிடையாது, ஆண்டவருக்கு அந்தஸ்து தேவை கிடையாது. உன்னை குப்பையில இருந்து அங்க ராஜாட்ட போய் நிக்க வச்சிருவாரியா. ஆட்ட மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீத சொந்த குடும்பமே அவனை ஒதுக்கி வச்சுதான் மற்றவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த தாவீதை கொண்டு போய் ஆண்டவர் ராஜாவாக உட்கார வைத்தவரையா. இவன் 17 வயசுல தன் சகோதரன் கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். 4வது 5வது வசனங்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனோட பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அது நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைக்கிறாங்க. 6வது 7வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். தேவன் வைத்த திட்டத்தை சொப்பனத்தில் காமிக்கிறாரு. இட்ஸ் a vision of God. It's a vision of God. நீ வேலை பார்க்கிற இடத்துல நெருக்கப்படுகிறியா? நீ வேலை பார்க்கிற இடத்துல ஒதுக்கப்படுகிறியா? நீ வேலை பார்க்கிற இடத்துல உபத்திரவப்படுகிறியா? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம், உன்னை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இவனை வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க. 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். உனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சிட்டானா சந்தோஷப்படுங்க. தீமை செஞ்சாதான் உனக்காக கர்த்தர் நிற்பார், உனக்காக கர்த்தர் நிற்பார். நீ வாழுவாய், நீ நல்லா இருப்பாய், நீ உயருவாய், நீ மேன்மையாய் இருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஆண்டவருக்கே ஊழியம் செய்யலாம், ஆனா உன்னை அட்ரஸ் இல்லாம ஆக்கணும்னு நினைப்பாங்க. உன் அட்ரஸ் இல்லாம ஆக்குறவங்க ஒன்னே இல்லை, கர்த்தருக்கு விரோதமா செயல்படுறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார், உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஏன் இவ்வளவு காரியம் அவனுக்கு விரோதமா செய்யறாங்க? 11வது வசனம், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமை, எல்லாமே பொறாமை. பொறாமையில் அவளுக்கு தீமை. 18வது வசனத்தில் இருந்து, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவன் சொப்பனம் எப்படி முடியும்? உன்னை குறித்து திட்டம் போட்டது உன் அதிகாரி இல்லை, உன் பக்கத்து வீட்டில் உள்ளவன் இல்லை, உன்னை பெத்தவன் இல்லை, உன்னை உருவாக்கின தேவாதி தேவன் திட்டம் போடுகிறார். அதை மாற்ற யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. அல்லேலூயா. நம்மளை சிறுமைப்படுத்த நினைக்க தான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டே மேலே கொண்டு போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. 24வது வசனம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. குழியில போட்டு பார்க்கறானுங்க. 28வது வசனம், அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். வித்தே போட்டான். எவ்வளவு பொறாம இருந்தா வித்துட்டு ஒரு ஆட்டை அடித்து அது ரத்தத்தை சட்டையில் போட்டு அவன் சட்டையை கொண்டு போய் அவங்க அப்பன்ட்ட காமிச்சு, இதுவும் பிள்ளை சட்டையா, ஏதோ ஒரு காட்டு மிருகம் அவனை கொண்டு போட்டுன்னு சொல்லி போட்டாங்க. நல்ல கவனிங்க. அவனை வித்தான். அவன் ஒத்தையில போகல, அவன் கூட கர்த்தர் போனான். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திவார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். விலைக்கு வாங்கிட்டான். இவனுங்க அங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தானுங்க, இங்க கூட காசுல இங்க வித்துட்டான். வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்பு, அவன் தனியா போகல, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் ஒன்று விட்டு போகல. ஆனா அவனை பொய் குற்றம் சுமத்தி அவனை ஜெயிலில் தூக்கி போட்டானுங்க. 21வது வசனம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரன் ஒருத்தன், சுயம்பாயில் தலைவன் ஒருத்தன் ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டான்னு சொல்லி 2 பேர்களை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவன் யோசேப்போட இருக்கான். இந்த 2 பேருக்கும் கர்த்தர் சொப்பனம் கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை பார்த்து அசந்து போய் நிற்கிறானுங்க, பயந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. யோசேப்பு வர்றான், ஏன்பா கலங்கி போய் நிற்கிறீங்கிறான். சொப்பனம் கண்டோம் சொல்லுப்பாங்கிறான். பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன்னு சொல்கிறான். அவன் யோசேப்பு சொல்கிறான், இன்னும் 3 நாள் தான்ப்பா இந்த ஜெயிலில் இருப்பேன், இன்னும் 3 நாள் தான் இருப்பேன், 3ஆம் நாள் நீ விடுதலையாகி பழையபடியும் ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறவனாக போயிடுவேன். ஓ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அந்த சுயம்பாய்க்கு அவன் சொப்பனத்தை சொல்கிறான். அவன் சொப்பனத்தை சொல்ல உடனே, உனக்கும் 3 நாள் தான், நீயும் 3 நாள் தான் இந்த ஜெயிலில் இருப்ப, இந்த 3 நாள் கழித்து உன்னை தூக்கு போட்டுருவான்னு சொல்கிறான். 2 பேருக்கும் அந்த காரியம் நடக்கும். நல்லா கவனிங்க. இப்போ யோசிப்பு என்ன செய்கிறான், அந்த பானபாத்திரக்காரன் வெளியே போகிறான். அவன்கிட்ட சொல்லுவான், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14-15, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். என்னை விடுதலையாக்கிற
நீ பானபத்தினி ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கறதுக்கு அவர் நேரடியாக போகிற. நீ அவர்கிட்ட இருக்கும்போது என் காரியத்தை சொல்லி நான் இங்கே எந்த தப்பு செய்யலை, என்னை விடுதலை செய். வாசிப்போம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். நல்ல கவனிங்க, நடந்தது என்ன தெரியுமா? அவன் சொன்னது மாதிரியே 3ஆம் நாள் அவனை விடுதலை செஞ்சிட்டான், ராஜாட்ட போயிட்டான். நடந்தது என்ன? 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். அடுத்த அதிகாரம் 1 வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு 2 வருஷம் ஆயிருச்சு. யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? நாளைக்கே எனக்கு விடுதலை கிடைச்சிடும் நினைச்சிருப்பான். நாளைக்கு அவனுக்கு விடுதலை, போன உடனே என் காரியத்தை சொல்லுவான். ஆனால் அவன் ஏன் 2 வருஷம் மறந்தான்? யோசேப்பை வெளியே கொண்டு வரக்கூடிய காலம் வரவில்லை. அவனை வெளியே கொண்டு வரக்கூடிய காலம் வரல. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியது. ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த நேரத்தையும் தாண்டி கொண்டு போவார். அடங்கி தான் இருக்க வேண்டும். அடங்கி இருங்கிறாங்க. 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்வோன் சொப்பனம் கண்டுட்டான். ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனம் பார்வோனை கலக்கிருச்சு. அப்போதான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் செய்த தப்பு இப்படிதான் எனக்கு தெரியுது. நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒருத்தன் எனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அவன் சொன்னதுபடியே நடந்தது. ராஜா அவனை கூட்டிட்டு வந்தா உங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவான். 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு வந்து பார்வோனுக்கு அந்த சொப்பனத்துக்கு உண்டான அர்த்தத்தை அப்படியே சொல்லுகிறான். அல்ல கவனிங்க, அந்த அர்த்தத்தை சொல்லி எத்தனை வருஷம் தேசத்தில் பஞ்சம் இருக்கும், அந்த பஞ்சம் இருக்கிற காலத்தில் பார்வோன் என்ன செய்ய வேண்டும் சகலத்தையும் சொல்றான். 28வது வசனம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 32, 33. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. அது திட்டமா செய்ய போகிறார் அர்த்தம். வாசிப்போம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஒரு அதிகாரியை ஏற்படுத்தி நீ இப்படியெல்லாம் செய்யணும்னு ஆலோசனை கொடுத்துட்டான். 39, 40. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டாரு. அவன் ஒரு சொப்பனை பார்த்தான் இல்லையா? அந்த சொப்பனம் அப்படியே நடக்கிறது. 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வது முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நல்ல கவனிங்க, அப்படியே நடக்குது. ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி நீ எந்த பாதையில் போனாலும் யாரையும் திரும்பி பேசாத, கோபப்படாத, சண்டை போடாத, வெளியே ஓடிராத, அடங்கியிரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா.
கடைசியில் ஒன்றை சொல்லி முடிக்க போகிறேன். நம்பர் 3, ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. நல்ல கவனிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமா நிறைவேறும். அது தாமதித்தாலும் காத்திரு. அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். சில நேரங்களில் தாமதித்தாலும் காத்திருன்னா தாமதிக்கும். அந்த வார்த்தை வந்துட்டாலே தாமதிக்கும். யோசேப்பு சொப்பனத்தை சொல்லிட்டு அர்த்தம் சொல்லணும், அடுத்த நாளே வெளியே வந்துடும்னு நினச்சிடப்பான். 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் அவன் மறந்தே போயிட்டான். தாமதிக்கிறது. அதே மாதிரி மோசேயை குறித்து ஒரு தரிசனம் வைக்கிறார் ஆண்டவர். மோசேக்கே தெரியாது. நல்ல கவனிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிறைவேறும். ஏன் தாமதிக்கிறது? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தாமதிக்கிறது? ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைப்பார். உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைப்பார். என்ன திட்டம் வைக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு ஏத்தாக்கில் தான் உன்னை வழி நடத்துவார். யோசேப்பை கொண்டு போய் பொய்க்குற்றம் சுமத்தி சிறைச்சாலையில் போட்டாங்க. கள்ளர்கள் இருக்கிற இடம், கொள்ளைக்காரன் இருக்கிற இடம், களவாண்டவன் இருக்கிற இடம். ஏன் அந்த இடத்துல போட்டாரு? ஆண்டவனுக்கு காமிச்சதே அவன் சகோதரர்களாம் வந்து வணங்குறாக்களை காமிக்கிறாரு. தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய தரிசனம் தான் யோசேப்புக்கு. தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய தரிசனம் அப்போ அந்த பாதையில் அவனை நடத்துவார். அந்த பாதையில், அந்த சிறைச்சாலையில் தான் அவங்களை நேசிக்க பழகிறான். அந்த சிறைச்சாலையில் தான் அவங்களோடு ஒரே ஆளாக இருந்து பழகிறான். அப்படி இருந்துமே அவன் சகோதரர்கள் வந்து நிற்கும் பொழுது ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் 7ல் இருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா சொப்பனை ஞாபகத்துக்கு வந்துடும். சகோதரர் செய்த துரோகம் ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்கள் வேவுகாரன்னு சொல்லி திட்டிடுவான். நீங்கள் வேவுகாரன்னு சொல்லி திட்டி 3 நாள் ஜெயிலில் தூக்கி போட்டுருவான். ஆண்டவர் அந்த தரிசனம் காமிக்கலை. அவனுங்களுக்கு அவன் போஷிக்கணும், அவங்கள அவன் கவனிக்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள போகிறதுக்கு தான் இன்னும் 2 ஆண்டு. அந்த 2 ஆண்டுல அதை கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் அவன் இருதயம் உடைஞ்சி அழுகிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்யலை, தீமை செய்ய நினைச்சிங்க, தேவன் அதை நன்மையாக மாற பண்ணிட்டாரு. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு பாதையில் கொண்டு போகிறார், ஒரு தரிசனத்தில் கொண்டு போகிறாரு. அது உன்னை உடைச்சி நொறுக்கும். நீ போகிற பாதை உடைச்சி நொறுக்கும். நீ சிறுமைப்படுத்தப்படுகிறியா? நீ பிற்காலத்தில் நீ ஸ்டடியாக இருக்கணும். நீ உடைக்கப்படுகிறியா? நீ அன்பு காட்டணும். உன் சுபாவம் ஆண்டவருக்கு தெரியும். மோசேயை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட பொழுது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்லா படிக்க வச்சாங்க. நல்லா படிக்க வச்சு அரண்மனையில வாழ்க்கை வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா ஆயிட்டான். பலசாலி.
மோசேஸ் நல்லா வளர்த்தியாகவும் இருப்பான், செம்ம பலசாலி வேற, பயங்கர கோபக்காரன் வேற. வாசிப்போம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்தராகிய தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். துன்பப்பட்டவனுக்கு எகிப்தியனை வெட்டியே போட்டான். அப்போ எவ்வளவு கோவம். ஆனால் அவனை குறித்து பெரிய தரிசனம், அவன் எதிர்பார்க்காத தரிசனம் அவனை குறித்து. ஆனால் அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு கோபக்காரன். வாசிப்போம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. தன்னுடைய கையினால அவன் நினைப்பு. அநேக நேரத்தில் நம்ம நினைப்பு தான் பொழப்பு கெடுத்துரும். நம்ம நினைப்பு தான் என்னால் இதை சாதிக்க முடியும், என்னால் இதை செய்ய முடியும்னு நினச்சி நம்ம ஆண்டவர் 0 வாய்க்கிறவார். ஆண்டவர் சமூகத்தில் என்னால் முடியவே முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. யோசபாத்து ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு விரோதமாக பெரிய கூட்டம் யுத்தத்துக்கு வர்றாங்க. அவன் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒழுகிறான். 2 நாளாக அவன் 20 அதிகம் 12வது வசனத்தில், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யனே தெரியலை, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 0 வாக்கிட்டான் தன்னை. அந்த யுத்தத்தை யோசபாத் செய்யலை, கர்த்தரே அந்த யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல கவனிங்க, இது என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும் ஒரு இறுதித்துக்குள்ள ஒரு சின்ன மேட்டியம் வந்தால் கூட கர்த்தருனை 0 வாக்கி போட அவன் அப்படிதான் நினைச்சான். வாசிப்போம். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்க போய் அங்கதான் திருமணம் நடந்தது, அங்கதான் ஆடு மேய்க்கிற வேலை. அரண்மனையில் வாழ்ந்தவன், அரண்மனையில் இருந்தவன், வாக்கிலும் செய்களையும் வல்லவனாக இருந்தவன் ஒரு கொலையை செஞ்சிட்டான். ஆண்டவருடைய தரிசனத்துக்கு நல்ல கவனிங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் காத்திரு. ஏன் தாமதிக்கிறது? When God has a vision in your life, the Lord will lead you in such a path. Cooperate with God. Cooperate with God. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் தரிசனம் வைக்காருன்னா அவர் ஒரு பாதையில் கொண்டு போவார். அது உடைக்கிற பாதை, அது நொறுக்கிற பாதை. Cooperate with God. If you quit the place, the vision will not come. இவன் கதையில் ஆண்டவர் அவன் எண்ணத்தை மாற்ற ஊரை விட்டே விரட்டிட்டார். அப்பன் தரிசனம் நிறைவேறி இருக்க வேண்டும். தன்னாலதான் ரட்சிப்புன்னு நினைச்சா அனுப்பிட்டாரு. 30வது வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு, 40 வருஷம் 40 years 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். நல்ல கவனிங்க, 40 வருஷம் கழிச்சு தரிசனம் நிறைவேற 40 வருஷம் ஆயிருச்சு. அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டான். அவன் இறுதித்துக்குள் ஆண்டு இந்த தரிசனத்தை போடுறாரு. தன் மக்களுக்காக அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு கிறிஸ்துவை பின்பற்றணும்னு சொல்லி தான் வந்தான். அவனுடைய கோபம், அவனுடைய சுபாவம் அவனை மீதியான் தேசத்துக்கு போய் அங்கே ஆடு மேய்க்க வைத்தது. அங்கே கற்றுக் கொடுக்கிறார். 40 years அவனை எப்படி மாற்றினார் தெரியுமா? என் நாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம்.
மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கடினமான மக்களை தான் மேய்ச்சான். கடினமான மக்களை தான் ஆண்டவர் இந்த மக்களை அழிக்க போறேன்னு யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் 7ல் இருந்து 10 வரை வாசித்தீங்கன்னா அவங்களுடைய ஆகாமியத்தை நினைத்து அவங்களை அழிக்க போறேங்கிறாரு. அந்த மக்களுக்காக திறப்புல நிற்கிறான். எப்படி ஜெபித்தான் தெரியுமா? யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தொள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். என் பேரை கிறுக்கி போடும் என்றான். சாந்த குணம் உள்ளவனாக தன் ஜனங்களுக்காக இயேசுவை போல திறப்புல நிற்கிறவனாக அவன் மாறிட்டான். அவனை நம்பி எத்தனை பேரை கொடுத்திருந்தார் தெரியுமா? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 37வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6,00,000 புருஷராயிருந்தார்கள். பிள்ளைகள் தவிர அவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து இவன் கையில கொடுக்கணும். அது தரிசனம். கானானுக்கு கொண்டு போனோம். அப்போ அவன் எப்படி அவன் மாற வேண்டும்? ஏன் தரிசனம் தாமதிக்குது? உன் சுபாவம் அழிகிறதற்காக. உன் சுபாவம் அழிகிறதற்காக தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார். உன்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருப்பார். அது நிறைவேற கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கு முன்பாக கர்த்தர் உன்னிடத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார், ஒரு சாந்தத்தை எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.